ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை நம்பி நான் ஒரு திருட்டு எழுதி பறிக்கலான்னு போட ஆளு வந்துட்டாங்க. செம காமெடி ஆயிடுச்சு. இவனை இறங்கிடா சொல்றா, இறங்கவே இல்லை. அவங்க கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ எனக்கு பயம். பிள்ளையார் கண்ணு, இதுதான் பிள்ளையார் கண்ணு. இந்த செடி இதுல இருக்கு, நாவ மரத்துல இந்த செடி இருக்கு. இங்க பாரு, இது வந்து காரைக்காய். காரைக்காயா? ஆமா, இது காரைக்காய். பிள்ளையார் சதுர்த்திக்கு வைப்பாங்களே. காரைக்காய், கிளாக்காய், நாவப்பழம், கம்பு, சோளம், பிள்ளையார் கண்ணு, இதெல்லாம் ஒரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுங்களா? நாவல் மரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நாவல் மரம் வந்து இங்கே அக்கா வீட்டாண்டு இருக்குது. இங்கே பேர் அதுங்காட்டி நிறைய நாவப்பழம் கீழே பொறி கொடுத்துட்டான். எல்லாம் நாட்டு நாவப்பழம். என்னோட தாத்தாவும் பாட்டி கொல்லிக்கு போயிட்டு வராங்க. நான் யதார்த்தமாக வந்தேன். சரி போங்க வீட்டுக்கு போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இப்போ என் கூட அவினாஷ் இருக்கான், தார்னேஷ் இருக்கான். தார்னேஷனோட நடுமாவனுடைய பையன், அவினாஷ் வந்து அக்கா பையன். இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அந்த இடம் பார்த்தாக்கா. அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? ஓகே, போகலாமா? செம ஆடு இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடம் அப்படியே பச்சை பசேல் இருக்குது. பார்த்தீங்களா, ஆடு வைக்கிறாங்க. குட்டி ஆடுலாம் நிறையா இருக்குது. குட்டி ஆடை பிடிக்க போனாக்கா ஓடிடும். சரி வாங்க, நம்ம வந்து போகிற இடத்த நோக்கி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாத்தாவும் பாட்டி கொல்லிக்கு போயிட்டு வராங்க. நான் யதார்த்தமாக வந்தேன். சரி போங்க வீட்டுக்கு போங்க. தாரே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுங்களா? நாவல் மரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நாவல் மரம் வந்து இங்கே அக்கா வீட்டாண்டு இருக்குது. இங்கே பேர் அதுங்காட்டி நிறைய நாவப்பழம் கீழே பொறி கொடுத்துட்டான். எல்லாம் நாட்டு நாவப்பழம். இந்த மரம் தான். இப்போ நான் மரத்தில் ஏறி உழுக்க போகிறேன். எங்கே இருக்கேன்? அப்படி குட்டி பசங்க கூட ஜாலியாக வெளியில் வந்துட்டேன். கூப்பிட்டேன், நான் வரல அப்படி சொல்லிட்டேன். என்னன்னாக்கா, நீ இன்றைக்கே ஊருக்கு போயிட்டு இன்றைக்கே வந்துவிடுவேன், அதுக்கெலாம் நான் வரமாட்டேன், டயர்டாக இருக்குன்ட்டாங்க. பட் நான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் போய்டும். பட் நான் மரத்தில் ஏறி நாவல் தான் உழுக போகிறேன். தோலாருக்கு பாரு, குட்டி நாவப்பழம். இது நாட்டு நாவப்பழம், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். சரி வா, நான் மேலே ஏறி உழுக்கிறேன். உழுகிட்ட பிறகு பொறுக்கலாம். ஓகேவா? அந்த கிளையை உழுக்குவா? சரி. எனக்கு மரம்லாம் ஏறவே தெரியாது. இல்லை, எனக்கு நாவப்பழம் கிடைக்கணும். அதனால் நான் மரத்தில் ஏறி நாவப்பழத்தை உலுக்கி பொறுக்கி எவ்வளோ நாவப்பழம் வருது. மேல இருந்து பாரு, எப்படி தெரியுது? எல்லாமே தெரியும் மேல இருந்து பார்த்தா. எல்லாமே தெரியுமா? ஆமா. என்னென்ன தெரியும்? அங்க மாங்காய் மரம்லாம் தெரியும் பாரு. நிறைய குட்டியா இருக்குடா. அதான் சொல்றேன், உளிக்கு விடு. உளிக்குவா? சரி விடு. புல்லு நேரா உளிக்கா? அதுதான் வந்து மண்ணு படாது. இது ஏத்தா? மாமா மேலே ஏறிட்டாங்க. கீழே பாரு. நீ நல்லா உழுகணும், ஸ்லோவா உழுகுற. இதோ பாருங்க கீழே. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, தார் மெரிக்காம பொறுக்கடே. மாமா, நீ உலகத்துல முக்காவாசி காய் தான் உழுது.
உளிக்கு விடா, நிறைய இருக்குது, உளிக்கு விடு. இந்த மோனைக்கு வந்து உழுக்கா. பர்ஃபெக்ட். இங்க வந்து உழுக்கு மாமா. எங்கடா இந்த கிளைக்கு, இந்த கிளை அதுதான் வந்து உழுக்குறேன். அதுல உழுக்கவே இல்லை. இதோ பெரிய அம்மா தருவாங்க. இது பேரு இதானே ம் அதுதான் உழுக்குறேன். உழுக்கா, நல்லா உழுக்கா, செம்தியா இருக்குது. உழுது 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 உழுக்கு உழுக்கு நிறைய உழுது. உழுக்கு அவ்வளோதான்டா, வேற கல்லில் உழுக்குறா. ம் ம் நிறைய தான் ஊற்றுதுடா. ஓகே. இங்க பாருங்க நாவப்பழம். இங்க பாருங்க நாவப்பழம். மாமா நிறைய உழுது அந்த கிளையில. இந்த கல்லிலையா? ஆமா. என்ன உளிக்க விட சொன்னா மேல உட்காந்து சாப்பிட்டுனுக்குறா. ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது எப்படி, மண்ணில் ஊந்து அதை உப்புன்னு ஊற்றி சாப்பிட்றது எப்படி? பரவாயில்ல, நீ உளி விட நான் கேட்ச் பிடிச்சிக்கிறேன். கேட்ச் பிடிப்பேன். மழை மாதிரி கொட்டும், அதை எப்படி கேட்ச் பிடிப்பேன்? எல்லாத்தையும் ஓடி போய் ஓடி பிடிப்பியா? ம் பெல் அடிக்கிறாங்க, ஸ்கூல் விட்டாங்க பேர். அது அரேக்கா பேர். கம்பெனி பெல்லு. அரேக்கா தானே அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தாத்தா பாட்டி போனாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து அம்மாவுடைய அப்பா அம்மா. இங்கே அவங்க கொல்லி இருக்கு, முந்திரி காடு தான் அவங்க கொல்லி. நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஆல்ரெடி நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கு நாட்டுப்பழம். நாட்டு பழம்ட்டு எங்களுக்கு தரோம், நாடே சாப்பிட்டுக்கிற கூட எங்களுக்கு. இதான் வாங்கிட்டு ஐயோ இது உலி கூப்பிட்டு வரேன், எல்லாம் சேர்ந்து போயிருக்கலாம். ம் பொறுமையாக ஆயிடுச்சு வீடியோ. மயில்குட்டி போகுது. மயில் குட்டி அது ஆமாம், நம்ம போகிறத வாட்டி ஓடிண்டா. அதுதான் இப்போ போச்சு. நான் காலையில் நினச்சேன் மயில் குட்டி தான். பறந்துச்சுடா. பறந்துட்டு தானே இங்கே தான் பார்த்தேன் மயில் குட்டி. அது மயில் குட்டி இது. மயில் குட்டி தான் அது. மயில் குட்டி தான். மயில் குட்டி தானே. மயில் குட்டி தான் அது. மயில் குட்டி தான். குட்டி அது ஓடித்துடை, செம ஸ்பீடில் ஓடித்து. காடை அந்த ஒரே ஒரு காடை தான். இல்லை மயில் குட்டி தான். ஆமா, கும்பலா இருந்தது. பொய் சொல்லல. எல்லா மரத்துலயும் ஒரு கொலை. இதுல எத்தனை மரம்? 20 மரம் கிட்ட இருக்குது. அப்ப இதுல எல்லாத்துலயும் ஒரு கொலை. இப்போ நாங்கள் முந்திரி காட்டு உள்ள தான் இருக்கிறோம். இவங்க கொல்லிக்கு வந்திருக்கோம். தான் வந்திருக்கிறோம், எங்கள் தாத்தா பாட்டி வீட்டு கொல்லிக்கு. அப்படியே தோறாமல் நடந்து வந்துட்டோம். அங்கே ஒரு நாமரம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் தான். நீதான் கூட்டத்தை வந்து பார்த்தா நாமரம் இருக்குது, பழமும் இருக்குது, ஹைட்டில் இருக்குது. சரி, நம்ம மாங்காய் மரத்தை போய் பார்ப்போவா? வா. இங்கே பாரு பிள்ளையார் கண்ணு இருக்குது. இப்போ ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி வரும்ல, அந்த பிள்ளையார் வாங்கும்போது 2 கன்று வச்சு கொடுப்பாங்க. அந்த செடியே இங்கே தான் இருக்குது பிள்ளைக்குது. பிள்ளையார் கன்று செடி, இது கலாக்கா கார செடி, நாவப்பழ செடி எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது. பிள்ளையார் கண்ணு, நாவப்பழம், பிள்ளையார் கண்ணு சூப்பராக இருக்குது. கிட்ட கூட நான் காமிக்கிறேன் பாரு. இங்கே பிள்ளையார் கண்ணு. சரி மாம்பழமாவது சாப்பிட்டு போகலாம்டா, வாங்கடா. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. போகலாமா? இவனுங்க திருட்டுத்தனமாக இளநீ பறியத்துக்கு பிளான் பண்ணுறானுங்க. இவனுங்க ஒழுங்காக வந்துடுங்க, வாங்க போயிடலாம். மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நைஸாக போகிறாங்க இளநீ தோட்டத்து உள்ளார. வேறு கிட்ட வந்துட்டாங்கடா. ஐயோ எல்லாரும் மாட்டிக்கிட்டே இருப்போம். இவனை குதிடா விளையாட்டு உரிச்சுல ஏறிக்கேன், மட்டையை பிடிச்சி தொங்குறான். நீ குதிரை நான் கூட சும்மா ஆளுங்க வராங்க பயமுத்த குதிரை நினைச்சுனா மாட்டிக்கிட்டு இருப்போம். டப்புனு குச்சுனே மாமா தலை மேலே ஒரு ஷாட்டு. இந்த பசங்களை நம்பி நான் ஒரு திருட்டு இளநீ பறிக்கலான்னு போட ஆளு வந்துட்டாங்க.
செம காமெடி ஆயிடுச்சு. இவனை இறங்கிடா சொல்றாரு, இறங்கவே இல்லை. அவங்க கிட்ட வந்துட்டாங்க. நான் வேலி எகிரி கிட்ட வந்துட்டேன். அந்த ஆய கிட்ட வந்து தலைமையில எகிரிலான்னு நினைச்சேன். ஐயோ எனக்கு பயமா வேற ஆயிடுச்சு. ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறான், எங்க கட்டிக்கிட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சேன் நானு. நல்ல வேலை கிட்ட வந்துட்டாங்க. ஒரு என் மேல குச்சிட்டாரு. நான் அவனை பிடிச்சி தூக்கி இப்படி போட்டு நான் எகிரி குச்சிட்டா அப்புறம் ஐ ஐ நல்ல வேலையா காமெடியா இருக்குது.